So good morning students, welcome to Learn Chemistry. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஐயூபாக் நாமென்க்ளேச்சர் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக வந்து கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் தான் என்ன பேருனா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு பேர். அதில் வந்து நம்ம அல்கேன்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அல்கேன்ஸாக ஜென்ரல் ஃபார்முலா வந்து CnH2n+2, CnH2n அல்கேன்ஸாக CnH2n-2 இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து N=1ன்னு கொடுத்தா மீத்தேன் வரும், அதாவது CH4ன்னு வந்துடும். இங்கே வந்து சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும். அதே N=1 இங்கே கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னா CH2 மெத்தின்னு வரும், இங்கே டபுள் பாண்ட் இருக்கும். இங்கே அதே வந்து நம்ம N=1ன்னு கொடுத்தா CHன்னு வரும், அதுக்கு என்ன பேர்னா மெத்தைன், இதில் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். ஸோ இது மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் கடைசி எண்ட் ஆஃப் இதில் பார்த்தா ANE இருக்கும், இதில் ENE, இதில் வந்து YNE. சிங்கிள் பாண்ட் வந்தால் ANE யூஸ் பண்ணணும், டபுள் பாண்ட் வந்தால் ENE, ட்ரிபிள் பாண்ட் வந்தால் YNE யூஸ் பண்ணணும். இப்போ இதில் வந்து நம்ம வேலன்சின்ற ஒரு முக்கியமான கான்செப்ட். கார்பனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டால் 6. அதை வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் 1s2 2s2 2p2ன்னு போடுறோம். ஜென்ரலாக வந்து வேலன்சி என்னென்னா கம்பைனிங் கெப்பாசிட்டி ஆஃப் an எலமெண்ட், தமிழில் இணைதரன்னு சொல்லுவோம். அவுட்ருமோஸ்ட் செல்லில் எவ்வளோ அன்பார்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுக்கு தான் என்ன பேர், வேலன்சின்னு பேர். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஆஃப் ஃபீல்டாக இருக்கிறது வந்து மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணுறோம் 2sலேருந்து 2pக்கு ஸ்விட் பண்ணால் 4 அன்பார்ட் எலக்ட்ரான் வருது. அப்போ கார்பனுடைய வேலன்சி எவ்வளோனா 4. ஸோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹைட்ரஜன் வந்து எல்லா இடத்துலையும் ஆட் பண்ணுறோம். சிங்கிள் பாண்டாக இருந்தால் 4 ஹைட்ரஜன் இங்கே போட்டிருக்கோம், இங்கே டபுள் பாண்டாக 2 ஹைட்ரஜன் போட்டிருக்கோம், ட்ரிபிள் பாண்டாக 1 ஹைட்ரஜன் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம நேமிங் கொடுக்கலாம். இதே மாதிரி என்ன பண்ணலாம், ஆல்கஹால்ஸ், ஆல்டிகேட்ஸ், கீட்டோன்ஸ் இதெல்லாம் வந்து என்னென்னா ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் போய் ஹைட்ரோ கார்பன் அட்டாச் ஆனால் அதனுடைய நேம் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வி டேக் எக்ஸாம்பிள் வந்து இந்த CH3 CH2 CH எடுக்கிறோம். இது வந்து CH1 ஆல்டிஹைடுன்னு பேர். இதில் என்ன பண்ணால் ஜென்ரலாக நம்ம அப்படி அந்த அல்கீனில் வந்து கடைசியாக அப்படி ஈயை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஏஎல் போடணும். சிங்கிள் பாண்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம், அதை வந்து சிங்கிள் பாண்டாக தான் கடைசி வந்து ஏஎல் மட்டும் போட்டால் போதும். அதே வந்து இது என்ன பண்ணோம், இதில் வந்து ENனும் ALனும் போடணும். இதில் டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்ட்னா YNனும் ALனும் போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 3 கார்பன் இருக்கா, 3 கார்பன்னா அதனுடைய நேம் வந்து அல்கேனில் வந்து ப்ரொப்பேன். அந்த கடைசி இப்படி ஈயை ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணும், AL போடணும். அப்போ என்ன நேம் வரும், ப்ரொப்பனால். இது வந்து ஆல்டிகேட் இருந்துச்சுன்னா AL, ஈயை ரீப்ளேஸ் பண்ணிட்டு AL. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் இருக்குது, ஆல்கஹால்னால் OH. இப்போ எத்தனை கார்பன், 2 கார்பன் இருக்குது. 2 கார்பன்னா ஈத்தேன்னு சொல்லுவோம் ஆல்கேன்ஸில். அது கடைசி ஈயை ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், OL போடுறோம். ஈயை ரீப்ளேஸ் பண்ணிட்டு OL போட்டால் அதான் OHக்கு உண்டான நேம், ஐயூபாக் நேம். அப்போ என்ன வரும்னா எத்தனால், ஈத்தேன் வரும், ஈயை ரீப்ளேஸ் பண்ணிட்டு OL. கடைசியாக பார்க்க போகிறது வந்து கீட்டோன் பார்க்குறோம். கீட்டோன் என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னா CO இருக்கும். இந்த COக்கு என்ன பண்ணணும்னா இப்போ CH3 CO CH3 மொத்தம் 3 கார்பன் இருக்குது. 3 கார்பன் அது நேம் என்னென்னா ப்ரொப்பேன். அப்போ என்ன பண்ணுவோம், செகண்ட் பொசிஷனில் வந்து இந்த கீட்டோன் குரூப் இருக்குது. அப்போ ப்ரொப்பேன் 2ன்னு போட்டுட்டு கடைசியாக ஈயை ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், ONE போடணும். ஸோ அதான் ப்ரொப்பேன் 2O நேம் வருது. ஸோ அடுத்து வந்து கடைசியாக பார்க்க போகிறது வந்து கார்பாக்சிலிக் ஆசிட். இதை CO வச்சுருக்கோம். இதில் என்ன பண்ணோம், ஈயை ரீப்ளேஸ் பண்ணிட்டு OIC போடணும். இந்த மாதிரி சொன்னேன் 3 கார்பன்னா ப்ரொப்பேன் போட்டுட்டு கடைசியாக வரக்கூடிய ஈயை ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும், OIC போடணும். எப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் வந்தால், அப்போ ப்ரொப்பனாயிக் ஆசிட்னு வந்துடுது.